சூப்பரான ஒரு பஃப் ஸ்லீவ் எப்படி ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி கிளாத் எடுத்து ரெண்டாக போட்டுக்கோங்க. இந்த கிளாத் பார்த்தீங்க அப்படின்னா நான் பஃப்புக்காக ஒரு 16 இன்ச் எடுத்திருக்கேன். 2 சைடு சேர்த்து 8 இன்ச் 8 இன்ச்சாக 16 இன்ச் மொத்தமாக எடுத்திருக்கேன். எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து ஸ்லீவுக்கான கிளாத் தான் நான் எடுத்துக்கிறேன். இப்போ அந்த 8 இன்ச்சுக்கு நேராக அர்க்காத் பண்ணிட்டு சென்டருக்கு நேராக 2 சைடும் நம்ம இந்த மாதிரி ஈவனாக அர்க்காத் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ கரெக்டாக அந்த அர்க்காத்துலேருந்து நான் வந்து இந்த ப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு சைஸ் வந்து எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்தபடி நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அந்த ஃபோல்டிங் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 3/4 இன்ச் கிட்ட கூட நீங்கள் ஃபோல்டு பண்ணிகிட்டே வரலாம். இந்த மாதிரி நம்ம எந்த இடத்துல ஃபைனலாக அர்க்காத் பண்ணி முடிச்சிருக்கோமோ அந்த இடம் வரையும் நம்ம அந்த ப்ளீட்ஸை வந்து வச்சுட்டே வரலாம். இப்போ அப்படியே ஆப்போசிட்டில் நீங்கள் திருப்பி விட்டுட்டு சேம் அதே தான் நம்ம எந்த இடத்துல வந்து அந்த ஃபோல்டிங் பண்ணமோ அதே இடத்த ஈவனாக பிடிச்சிட்டு இந்த சைடு நம்ம அந்த ஃபோல்டிங் வந்து வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். ஸ்லீவோட பஃப்பு போடும்போது நல்லா வந்து ஃப்ளாட்டாக இல்லாமல் நல்லா பஃப்பாக இருக்கிறதுக்காக நீங்கள் நம்ம ஃபோல்டு பண்ணுறத அப்படியே இந்த சைடு ஃபோல்டு பண்ணும்போது ஆப்போசிட்டில் வந்து ஃபோல்டிங் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பஃப் இன்னுமே சூப்பராக இருக்கும். இல்லை உங்களுக்கு ஓரளவு நார்மலாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ அந்த ஃபோல்டிங்க்கு நேராக இந்த மாதிரி அயனிங் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி 3 இன்ச்லேயோ இல்லை 4 இன்ச்லேயோ பார்டர் கொடுத்து நீங்கள் அட்டாச் பண்ணும்போது ஃபினிஷிங் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கீழே அந்த ஃபோல்டிங் பண்ணி நம்ம தையல் போட்டோம் இல்லையா, அந்த தையலுக்கு மேலே நீங்கள் பார்டரை வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த தையல் வெளியில் தெரியாது. இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத்தாக கட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு ஒரு படிமான தையல் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக அந்த எட்ஜில் நம்மளோட பார்டர் அட்டாச் பண்ணோம் இல்லையா, அந்த பார்டர் மேலே ஒரு தையல் கொடுத்துக்கோங்க. ஃபைனலாக பஃப் ஸ்லீவ் வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப அழகாக இருக்குல்ல.